The next game, Crystal Palace 0, Manchester City 3 in Selhurst Park. And Manchester City அவங்க ஃபார்மை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் இப்போ கரண்ட்டாக ஒரு டாப் ஃபார்மில் இருக்காங்க. என்ன கேமாக இருந்தாலும் அவங்க ஜெயிச்சிடுறாங்க. முக்கியமாக இந்த கேம் வந்து கிறிஸ்டல் பேலஸ் அவே ஃப்ரம் ஹோம் டெஃபினெட்லி நாட் அன் ஈஸி கேம். அதுக்கேற்ற மாதிரி பேலஸ் வந்து செம பிரைட்டாக ஆடிருப்பாங்க. அவங்க சான்சஸ் அவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் சிட்டி மாதிரி ஒரு குவாலிட்டியான டீம் பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு சான்ஸ் போதும் அவங்க கேமுக்குள்ளே வர்றதுக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து மேத்தியஸ் நியூனஸ் ஒரு செம கிராஸ் போடுவார். அண்ட் ஹாலாண்ட் புல்லட் ஹெட்டர் அடித்து 1-0 அஹெட் போவாங்க. அதுக்கப்புறமும் செகண்ட் ஹாஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பேலஸ் அவ்வளோ பெனட்ரேட் பண்ணி கோல்ஸ் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் டோனருமா வாஸ் குட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில் ஃபோடனுமே ஃபார்மில் இருக்கார். அவருமே ஒரு கோல் அடித்து 2-0 ஆக்குவார். அண்ட் அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு கேம் ஓவர். அதுக்கப்புறமும் கிறிஸ்டல் பேலஸ் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் லாஸ்ட்டில் ஒரு மிஸ்டேக்னால சாவினியோ ஃபுல் ரன் எடுத்து பெனால்ட்டி வாங்கி அண்ட் ஹாலாண்ட் அகெயின் ஸ்கோர்ஸ் அண்ட் 16 கேம்ஸில் 17 கோல்ஸ் அடிச்சிருக்காரு ப்ரீமியர் லீக்கில். செம ஃபார்மில் இருக்காரு. அண்ட் 3-0 அவே ஃப்ரம் ஹோம் டு பேலஸ் வந்து டாப் கிளாஸ் ரிசல்ட். இந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்கன்னா சிட்டி வந்து அதான் சொல்கிறேன் 2 பாயிண்டில் தான் இருக்காங்க இன்னும் டிஃப்ரென்ஸு. ஸோ எப்போ வேணாலும் டாப் பொசிஷன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.